இப்போ பார்க்க போற டாபிக் வந்து எக்கனாமில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னும் சொல்லப்போனா, இந்த டாக்ஸ் டாபிக் இருக்குல்ல, அதில மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆர்டிக்கிள்ல இருக்கிற வேல்யூ அடிஷன் கண்டிப்பா எழுதும். ஸோ நம்மளோட எக்கனாமி பேசிக் நோட்ஸ்லயே இந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்றேன்னா, ஈவன் பிகினர் கூட கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, இந்த கிளாஸ கண்டிப்பா இது புரிஞ்சிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை கிளாஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா விட்டுறாதீங்க. ஈவினிங் கண்டிப்பா எல்லா அகாடமிஸுமே இந்த டாபிக் பத்தி ஆர்டிக்கிள் போடுவாங்க. அத பாருங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆர்டிக்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த ஆங்கிளாலும் படிச்சு உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அது என்ன டாபிக்னு சொல்லிடுறேன். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க தான் வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க. நீங்க சம்பாரிச்ச காச வந்து உங்க பசங்களுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. பிரிச்சு தரணும்னா எப்படி பிரிச்சு தருவீங்க? எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு தருவீங்களா? இல்ல யாரு வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அதிகமா தருவீங்களா? ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னோட காச வந்து தன்னோட பசங்களுக்கு பிரிச்சு தர்றதுக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அந்த ஃபார்முலா பத்தியான கான்செப்ட்ஸ் தான். அதில தான் அப்டேட். அப்போ உங்களுக்கு தெரியும்ல. அப்போ இங்க பேரண்ட் யாரு? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டுக்கும் தன்னோட கலெக்ட் பண்ண டாக்ஸ்லேருந்து காசு பிரிச்சு தரும்ல. எப்படி பிரிச்சு தரணும்? அது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுது. ஓகே. பட் இந்த ஃபார்முலாவுல சில சேஞ்சஸ் இருக்கணும். என்ன சேஞ்ச் பண்ணா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்ற ஆர்டிகல் தான் அந்த ஆர்டிகல். ஸோ பேசிக்ஸா கிளாஸ்ல கவர் பண்ணியிருப்பாங்க. பட் வே ஃபார்வர்ட் மாரி இல்ல வந்து கவர்மெண்ட்டோட ஃபார்முலாவுல சில சேஞ்ச் பண்ணலான்னு சொல்ற அளவுக்கு இன்புட் தர ஆர்டிகல். ஸோ தமிழ்நாடுல இருக்கீங்கன்னா இந்த பாயிண்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே. அண்ட் நானா பேசிட்டே இருந்தா வந்து கரெக்ட்டா இருக்காது. அது உங்களுக்கு மைண்ட்ல வரும். கரெக்ட்டா ரீச் ஆகாது. ஸோ நான் எப்பலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறேனோ, அந்த கொஸ்டினுக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் யோசிச்சுப்பா. சில பேரால வீடியோ பாஸ் பண்ணாமலே நான் கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் வந்துரும். ஒருவேளை டக்குனு ஆன்சர் வரல. நீங்க எல்லாமே நான் சொல்றத பார்க்குற மாரி இருக்குன்னா, அத பண்ணாதீங்க. அது உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணாது. கிரிட்டிக்கல் திங்கிங்னா உங்களுக்கு என்ன திங்கிங் இருக்கு ஒரு டாபிக் பத்தி. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன். கம்பேர் பண்ணி ஒரு முடிவு வரீங்களா கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கண்டுபிடிங்க. ஓகேவா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்க்கு வந்து நிறைய ரெவென்யூ வருதுல்ல. அதுல முக்கியமான ரெவென்யூ எது? டாக்ஸ் ரெவென்யூவா? ஸோ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அது அவங்களுக்கு முக்கியமான ஒரு ரெசிப்ட் வேல்யூ அது. அதுல முக்கியமான டாக்ஸ் எத சொல்லலாம்? இன்கம் டாக்ஸ் சொல்லலாம், ஜிஎஸ்டி சொல்லலாம். ஸோ வருஷம் இந்த டாக்ஸ் அமௌண்ட்லாம் யாருக்கு போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? தனக்கு கிடைச்ச டாக்ஸ் ரெவென்யூல கொஞ்சம் அமௌண்ட் என்ன பண்ணும்? எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் பிரிச்சு கொடுக்குமா? பிரித்து தர்றதுக்கு என்ன டெர்ம் யூஸ் பண்றோம்? டெவல்யூஷனா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற நிறைய ஒர்க்ல, அதாவது ஃபெடரலிசத்தை இம்ப்ரூவ் பண்ற ஒர்க்ல. ஃபெடரலிசம்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான பவர் இருக்குல்ல. எஸ். அந்த பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய வேலை பண்ணும். அதுல முக்கியமான வேலை டெவல்யூஷன். அதாவது தனக்கிட்ட கலெக்ட் ஆன காசை பிரிச்சு தர்ற ஒர்க் இருக்குல்ல, டெவல்யூஷன். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு காசு அனுப்பணும்? அதாவது நல்லா டெவலப்டான ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளவு காசு தரலாம்? வீக்கா இருக்க ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு காசு தரலாம்? அப்படின்னு பிரிச்சு தராங்கல்ல. அந்த ஃபார்முலா ரெடி பண்றது யாரு? ஃபினான்ஸ் கமிஷனா? இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் அந்த டாக்ஸ் காசை வந்து பிரிச்சு தரதுல எஃபெக்டிவா இருக்கணும். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபினான்ஸ் கமிஷன் எவ்ரி 5 இயர்ஸ் அந்த ஃபார்முலாவை ரிவ்யூ பண்ணிட்டே இருக்குமா? அது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை வந்து 2 ஆங்கிள்ல பார்க்கலாம். அதாவது ஒரு பேரண்ட் வந்து பிரிச்சு தராங்களே. சில பேரண்ட் என்ன பண்ணுவாங்க? எல்லா ஸ்டேட்டுக்கும் நீ பணக்காரனா இருக்கிற, ஏழையா இருக்க அப்படிலாம் கிடையாது. நான் என்னோட காசை ஈக்குவலா தான் பிரிச்சு தருவேன் அப்படின்னு சொல்றாங்களா. அது ஒரு ஃபார்முலா. நான் இன்னொரு ஃபார்முலா சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீ வீக்கா இருக்கிற நான் அதிகமா தரேன் சொல்லுவாங்களா. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 ஆங்கிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிக்குது. அதாவது இப்போ வந்திருக்க பிஜேபி கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க. நம்மகிட்ட காசு இருக்கு. அந்த காசு தரதுல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அப்போ ஈக்குவலா தர்றத விட ஈக்விட்டியா தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கு ரூ. 100 தரோம்னா வீக்கர் ஸ்டேட்டுக்கு ரூ. 1000 தரணும். ஏன்னா தமிழ்நாடை விட அந்த வீக்கர் ஸ்டேட்டுக்கு காசு இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தவங்க எங்க இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு தர்றது தான் கரெக்ட்னு யோசிக்கிறோம்ல. அப்படி யோசிச்சா அதுக்கு வந்து ஈக்விட்டி மெத்தட் ஆஃப் ஷேர் உங்களுக்கு தெரியும். ஈக்விட்டி நம்ம கண்ட்ரியோட ரிசர்வேஷன் இருக்குல்ல, அது ஈக்விட்டி மாடல் தான் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் பார்க்குறாங்க. உங்க கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ ரொம்ப வீக்கரா இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு ரிசர்வேஷன் வரும். அப்போ எல்லாரும் ஈக்குவலா பார்க்கல, ஈக்விட்டியா பார்க்க ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த ஃபார்முலா ஒரு வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து காசு வந்து வீக்கர் ஸ்டேட்டுக்கு தர விஷயம் கிடையாது. இது வந்து டாக்ஸ் அமௌண்ட் மக்கள் கிட்ட இருந்து வாங்கின காசு. இந்த காசை வந்து வீக்கரா இருக்கிறது தரதை விட யாருக்கிட்ட கொடுத்தா இந்த காசு எஃபிஷியன்ட்டா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்களே, அது எஃபிஷியன்சி ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணுவாங்க? யாரெல்லாம் வந்து டெவலப்டு ஸ்டேட்ஸோ அவங்க கிட்ட கொடுத்தா அந்த காசு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியா மணி அதிகமாக்குவாங்கல்ல. எஸ். அப்படி யோசிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றது வந்து ஈக்விட்டி மெத்தட். ஸோ யார் வீக்கரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காசு, யார் டெவலப்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி காசு. ஸோ ஈக்விட்டி மாடல் தான் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணது. அதுக்கு இன்னொரு டேர்ம் வந்து இன்ட்ரா ஜென்ரேஷனல் ஈக்விட்டி. ஈக்விட்டி தெரியும் உங்களுக்கு, அப்படி சொல்லியாச்சு. இந்த வார்த்தை முக்கியம். இன்ட்ரா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்க்குது. கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? இப்போ வந்து தமிழ்நாடு வந்து டெவலப்டாக இருக்குது. அப்போ இவ்வளோ காசு கொடுத்தா போதும். இந்த சிச்சுவேஷனில் இந்த காலகட்டத்தில் பீகார் ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஜென்ரேஷனை காப்பாற்றுறதுக்கு அதிகமான காசு தரணும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பார்த்து யார் வீக் யார் ஸ்ட்ராங் தராங்களோ இன்ட்ரா ஜென்ரேஷனல் ஈக்விட்டி. இது ஓகேவா? அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, இன்ட்ரா ஜென்ரேஷனல் ஈக்விட்டி ஓகே. பட் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்டர் ஜென்ரேஷன் ஈக்விட்டி இந்த டேர்ம் வழியாக என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க அப்படின்றத அந்த ஆர்டிகல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது புரியுதான்னு சொல்லுங்க. ஸோ இவர் தான் பேரண்ட், ஓகேவா? ஸோ இவங்க பசங்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற காசை பிரித்து கொடுத்தாச்சு. பட் பிரித்து கொடுத்துமே சில ஸ்டேட்ஸ்க்கு பார்த்தல மேபி வீக்காக இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். பட் பேரண்டோட மெயின் நேம் என்ன? எல்லாரும் ஹாப்பியாக வச்சுக்கணுமா? வேறு வழி கிடையாது. பேரண்ட் என்ன பண்ணுறாங்க?
கடன் வாங்குறாங்க. அதிகமா காசு கடன் வாங்கி யாருக்கெல்லாம் காசு பத்தலையோ தராங்க. ஸோ எல்லாரையும் ஹேப்பியா வச்சுக்கிறாங்க. இதான் மெயின் பர்ப்பஸ். ஓகேவா? இப்ப இந்த பாரோ பண்றாருல்ல இந்த பேரண்ட். இந்த பாரோவோட பர்டன் இருக்குல்ல, கஷ்டம் அது யாருக்கு சேரும்? பேரண்ட்ஸ்க்கு வந்து வயசாயிடுச்சு. கரெக்ட்டா? கடன் வாங்கி குடுத்துட்டாங்க. ஒண்ணு இவங்களுக்கு அந்த பர்டன் வந்து சேரலாம். இல்லன்னா இவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சேரலாம். உங்களுக்கு பிராக்டிகல் தெரியும்ல. அப்பா வாங்குன கடன வந்து பையன் தானே கட்டுவான். இல்ல பையன் கட்ட முடியலன்னா அடுத்த ஜெனரேஷன் கட்டுவாங்கல்ல. ஸோ கடன் வாங்குனாலே அது மோஸ்ட் ஆஃப் தி பர்டன் யாருக்கு இருக்குன்னா அடுத்த ஜெனரேஷன். அதுதான் அந்த வார்த்தை பார்த்தோம். இன்டர் ஜெனரேஷன் பார்த்தோம்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கான பர்டன் ஷிஃப்ட் ஆயிடுமா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுச்சுல. அடுத்த எக்ஸாம்பிள் இல்ல தியரி பார்க்கலாம். ஒரு ரியல் தியரி. ரிக்கார்டோவோட ஈக்குவலன்ஸ் தியரி. ஸோ இந்த தியரி சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா, எப்பலாம் ஒரு கவர்மெண்ட் வந்து அதிகமா கடன் வாங்குதோ, பாரோ பண்ணுதோ, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே கண்டிப்பா ஃபியூச்சர்ல டாக்ஸ் அதிகமாகும். ஸோ மணிய வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஃபியூச்சர் டாக்ஸ்க்காக இப்பவே மக்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளையும் செகண்ட் இந்த தியரியும் லிங்க் பண்ண முடியுதா? சிம்பிளா சொல்லணும்னா, மக்களுக்கு வந்து இப்ப நெறைய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதிகமா கடன் வாங்குச்சுன்னா, அதிகமா கடன் வாங்கி இப்ப இருக்கிற மக்களுக்கு அதிகமா செலவு பண்ணிடுச்சுன்னா, அந்த கவர்மெண்ட் கடன் வாங்குச்சுல்ல, அந்த அந்த கடனுக்கு வட்டி கட்டி ஆகணும்ல. கவர்மெண்ட்டுக்கு வட்டி கட்டுறதுக்கு காசு எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த கடன் வாங்குனது எல்லாத்தையுமே மக்களுக்கு செலவு பண்ணிடுச்சு. ஸோ டாக்ஸ் ஃப்ரீயா தான் பண்ணியாகணும். ஸோ இப்ப இருக்கிற மக்களுக்கு அதிகமா செலவு பண்ணியிருந்தாலும், ஃபியூச்சர்ல அவங்க குழந்தைங்க வரும்ல, அவங்க பெரிய ஆள் ஆவாங்கல்ல, அந்த அந்த கிட்டுக்கு டாக்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன் கவர்மெண்ட் அதிகமா செலவு பண்ணிடுச்சு. கடன் வாங்கி செலவு பண்ணுச்சு. அப்ப அதுக்கு டாக்ஸ் கண்டிப்பா இன்டைரக்ட்டா உங்ககிட்ட தான் போடும். நான் சொல்றது புரிஞ்சுச்சுல? ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு செலவு பண்ணது ஓகே. ஓகேவா? பட் எப்படி செலவு பண்றத நீங்க வாட்ச் பண்ணணும். நீங்க வந்து டாக்ஸ் கட்டுறீங்க வச்சுக்கலாம். நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க. நீங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறீங்களோ, அதே அமௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு செலவு பண்ணுச்சுன்னா, அது என்னது? இன்ட்ரா ஜெனரேஷனல் டெவலப்மெண்ட்டா? எவ்வளோ காச கலெக்ட் பண்ணுச்சோ, அந்த காசு தான் செலவு பண்ணுது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பாரோயிங் கிடையாது. பட் ஒருவேள நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்ல எக்ஸ்பெண்டிச்சர் மக்கள ஹேப்பி பண்றதுக்கு அதிகமா செலவு மக்களுக்கு தெரியும்ல, மக்களுக்கு அதிகமான காசு குடுத்தா மக்களுக்கு பிடிக்கும். அப்போ வெளிய கடன் வாங்கிட்டு, அதிகமா பாரோ பண்ணி செலவு பண்ணா, அந்த பாரோயிங்க்கான பர்டன் யாருக்கு போகும்? அடுத்த ஜெனரேஷன் போகும். அடுத்த ஜெனரேஷன் மக்கள் வந்து டாக்ஸ் அதிகமா கட்டணும். ஒருவேள லிங்க் பண்ண முடியுதுல? இப்ப இதே எக்ஸாம்பிளே இந்தியாவுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேற ஆங்கிள்ல பார்க்க போறோம். ட்ரை பண்ணுங்க. லைட்டா குட்டி பாலிடிக்ஸ் இது. ஸோ கரெக்ட்டா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் புரிஞ்சா வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ஸ்டேட் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேட்ல இருக்க எல்லா மக்களும் டாக்ஸ் கட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க எவ்வளோ டாக்ஸ் கட்டினாங்களோ, அதே அமௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியாகணும்? அவங்களுக்கான டெவலப்மெண்ட் தரணும். ரோடு கட்டுறதோ, இல்ல ஸ்கூலோ, ஹாஸ்பிட்டலோ எவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கான ரிப்பீட் என்ன பண்ணியாகணும்? செலவு பண்ணியாகணும். அப்படி செலவு பண்ணிட்டாங்கன்னா, இங்க என்ன இருக்கு? ஒரு ஈக்குவல் ஆயிடுச்சா? ஒரு பேலன்ஸ்டு இல்ல ஃபேர் மெத்தட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுக்கலாமா? ஃபேரா எவ்வளோ வாங்குனாங்களோ, அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ ஈக்விட்டி கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த ரியாலிட்டி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு காசு எப்படி கிடைக்குது? டாக்ஸா? இன்கம் டாக்ஸா? ஓகே. இன்கம் டாக்ஸ் யார் கட்டுறா? தமிழ்நாடுல இருக்கிறவங்க கட்டுவாங்க. கேரளால இருக்கிறவங்க கட்டுவாங்க. நார்த் ஈஸ்ட்டும் கட்டுவாங்க. பீகாரும் கட்டுவாங்க. ஓகேவா? இதுல எதெல்லாம் டெவலப்டு? கேரளா, தமிழ்நாடு டெவலப்டு. நார்த் ஈஸ்ட் வந்து நான் டெவலப்டு. எல்லா ஸ்டேட்ஸுமே டாக்ஸ் கட்டுவாங்க. அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் அமௌண்ட் வந்து யாருக்கு போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டாக்ஸ் அமௌண்ட் ரூ. 1000 வச்சுக்கலாம். இந்த ரூ. 1000 அமௌண்ட் வந்து யார் அதிகமாக கொடுத்துருப்பா? தமிழ்நாடு, கேரளா தானே கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா டெவலப்டு ஸ்டேட்ஸ்ல அதிகமாக நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, நிறைய டாக்ஸ் போகும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தன்னோட டாக்ஸ் கலெக்ஷன்ல அதிகமாக எங்கிருந்து வந்திருக்கு? டெவலப்டு இருந்து. இந்த பாயிண்ட் புரிஞ்சுல? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கொடுத்த காசு வந்து ரூ. 400 வச்சுக்கலாம். ₹400 டாக்ஸ், இன்கம் டாக்ஸ். கேரளாவில் கரெக்ட் ஆனது வந்து 400. ஓகேவா? பீகாரில் 100 வச்சுக்கலாம். இது புரிஞ்சுல? எஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தன்னோட இன்கம் டாக்ஸை பிரித்து தரத்துக்கு, அதை டெவலப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்க்குதுல, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுது? ஈக்விட்டி ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுது. அதாவது நீ வந்து ₹400 கொடுத்துருக்க. ஓகே. பட் எப்படி இருந்தாலும் டோட்டல் ஸ்டேட்ஸில் இந்தியாவில் எந்த ஸ்டேட் ரொம்ப வீக்காக இருக்குது? நார்த் ஈஸ்ட் ஸ்டேட். அப்போ நார்த் ஈஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ₹300 தரப்போகிறேன். ஓகேவா? பீகாருக்கு ₹300 தரப்போகிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உனக்கு என்ன பண்ணுறேன்? ₹200 வச்சுக்கலாம். தராங்க வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணுறாங்க. அதாவது டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணதில் அதிகமான அமௌண்ட் யார் தருவாங்க? டெவலப் பண்ணி தருவாங்க, வீக்கு தருவாங்க. அது கரெக்ட் தானே? ஈக்விட்டியாக தர்றது வந்து அது ஒரு ஃபேர் மெத்தட் தான். கரெக்டாக? அது ஓகே தான். பட் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தமிழ்நாடு பீப்புள் வந்து டாக்ஸ் கொடுத்த காசு வந்து ₹400. ஓகேவா? கொடுத்த காசு. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த காசு எவ்வளோ? ₹200 வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு, இந்த டெவலப்ஷன் ஆஃப் அமௌண்ட் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட் பண்ண முடியுமா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டெவலப்மெண்ட்டாக தர முடியுமா கேட்டால் முடியாதுல்ல. அவன் கொடுத்த காசு ₹400. ஓகேவா? அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு அர்த்தம். அந்த லைஃப்பை மேட்ச் பண்ணுற மாதிரி நீ டெவலப்மெண்ட் பண்ணணும்னா அவன் கொடுத்த காசு அப்படியே அவனுக்கே திருப்பி கொடுத்தா தான் அந்த பேலன்ஸ் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? டெவலப்டு ஸ்டேட்ஸ் கிட்ட இருக்கிற காசை எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கு தராங்க? யாரெல்லாம் வீக்கர் ஸ்டேட்ஸ்க்கு தராங்களா? அதிகமாக தராங்களா? அப்போ அங்கே ஒரு மிஸ்மேட்ச் இருக்குல்ல. எஸ். இது யாருக்கு யூஸ்ஃபுல்? வீக்கர் ஸ்டேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல். ஏன்னா கம்மி காசு தான் கொடுத்துருப்பாங்க, அதிகமாக வந்திருக்கு. அங்கே ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஓகே. அது என்ன டெவலப்மெண்ட்டு? இன்ட்ரா ஜென்ரேஷன் டெவலப்மெண்ட். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் அவன் வீக்காக இருக்கிறான், நம்ம காசு தரோம், இம்ப்ரூவ் ஆகிறான். இது ஓகே. பட் தமிழ்நாடு யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் ₹400 கொடுத்த அமௌண்ட் அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி ஆகணும். அவ்வளோ காசு கையில் இல்லை. இப்போது தமிழ்நாடு என்ன பண்ணும்? மக்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுத்தாகணும். அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தரல. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா கடன் வாங்குது. கடன் வாங்கி மக்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட்டை பண்ணுது. ஏன் கடன் வாங்குது?
இப்போ யாரெல்லாம் டேக்ஸ் கட்டினாங்களோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கொடுத்து ஆகணும். அப்படி தரலன்னா அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அவங்க லைஃப்க்கு ஏற்ற மாதிரி காசு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தரல. ஏன்னா வீக்கர் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. என்ன மாடல்? ஈக்விட்டி மாடல். நம்ம வழி இல்லை. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்குதா? கடன் வாங்கி இப்போ இருக்கிற மக்களுக்கு செலவு பண்ணுது. இந்த பேர்டன் யாருக்கு வரும்? தமிழ்நாட்டில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். தமிழ்நாடு என்ன பண்ணும்? டேக்ஸ் அதிகமாக்குமா? கரெக்டு தானே? ஏன்னா அவன் வந்து வேறு வழி கிடையாது. இப்போ இருக்கிற மக்களும் கேட்குறாங்க, டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, அதுக்கான அமௌண்ட் நம்ம என்ன பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். கையில் காசும் இல்லை. ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டெவலப்டு ஸ்டேட்லாம் பாரோ பண்ணுவாங்க, பாரோ பண்ணி செலவு பண்ணுவாங்க. இந்த பாரோயிங் வந்து ஃப்யூச்சரில் இருக்கிற அந்த ஸ்டேட்டில் வாழ போகிற யங்ஸ்டர்ஸுக்கும் ஜென்ரேஷனுக்கும் தான் ப்ராப்ளம். இதனால் அது இன்டர் ஜென்ரேஷன் போர்டுனா எஸ். அப்போ ஈக்விட்டி மெத்தட் இருக்குல்ல, வீக்கர் ஸ்டேட்ஸ்க்கு அதிகமாக டெவலப்டு ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஓகேவா தராங்களே, இது வந்து ஓகே தான். இது ஃபேர்னஸ் தான். இது வந்து ஒரு ஃபிஸ்கல் என்னது, ஒரு இந்தியான்றது வந்து ஃபெடரலிசம் ஒரு கண்ட்ரி. அப்போ எல்லா ஸ்டேட்ஸையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பவர் இம்ப்ரூவ் பண்ணுறது ஓகே. பட் அந்த டெவலப்ஷன் ஃபார்முலாவில் இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் மாற்றலாம். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் காசு பிரித்து தரதுக்கு ஃபார்முலா ரெடி பண்ணுறீங்களே, அந்த ஃபார்முலா பிரித்து இப்போ தரும்போது எந்த ஸ்டேட்ஸ்லாம் டெவலப்டு ஸ்டேட்ஸோ அப்படின்னு அர்த்தம் அவள் வந்து அதிகமான காசு பண்ணி நிறைய அசட்ஸ் உருவாக்கி வேலைவாய்ப்பு உருவாக்கி நல்ல பேர் தான். அப்போ அந்த டெவலப்டு ஸ்டேட்ஸு அதிகமாக மணியை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு கிரெடிட் தரணும்ல. ஸோ எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துச்சோ, ப்ளஸ் எந்த ஸ்டேட் வந்து தன்னோட ஃபிஸ்கல் டிசிப்ளின் சூப்பராக இருக்குது, அதாவது கவர்மெண்ட் ஒரு காசு கொடுத்துச்சுன்னா அதை மக்களோட டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணி தன்னோட ஜிடிபி அதிகமாக்கிருக்கும், அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? அந்த ஸ்டேட்ஸுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்? இன்சென்டிவ் தரணும், கொஞ்சம் அதிகமாக காசு தரணும். ஸோ இந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணும். யார் கன்சிடர் பண்ணணும்? ஃபினான்ஸ் கமிஷன். அகைன் சொல்கிறேன், ஃபினான்ஸ் கமிஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இந்த காசை எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எப்படி பிரித்து தரணும் ஃபார்முலா அடிப்படுதா. அந்த ஃபார்முலாவில் முக்கியமான விஷயங்கள், அதாவது எந்தெந்த இண்டிகேட்டர்ஸை பார்த்து காசை பிரித்து தரதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈக்விட்டியில் என்ன பாயிண்ட் இருக்குது? ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பார்க்கும் யார்? ஃபினான்ஸ் கமிஷன். பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னா அது பெரிய ஊர், மக்களுக்கு அதிகமாக காசு கொடுத்தாகும். அதேமாதிரி அந்த இடமும் பெருசாக இருக்குது, ஸ்டேட்டோட ஏரியா பெருசாக இருக்குது. ஸோ பாப்புலேஷனும் ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா அது ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான காசு தரும். அப்போ என்ன ஆகுது? தமிழ்நாடு வந்து டெவலப்டு ஸ்டேட். டெவலப்டு ஸ்டேட்டில் வந்து பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும். எஃபிஷியன்சியாக அந்த ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் சைல்டு 2 சைல்டு ஃபார்முலாலாம் சூப்பராக இருக்கும். அப்போது இந்த ஃபார்முலாவில் யாருக்கு ப்ராப்ளம்? டெவலப் ஸ்டேட்ஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஆங்கிள் பார்த்துங்க. அடுத்து பெர் கேபிட்டல் இன்கம் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்க, யார் வீக்காக இருக்காங்களோ அதிகமாக கொடுங்க. இந்த இண்டிகேட்டர் தான் யார் ஃபாலோ பண்ணுறா? ஃபினான்ஸ் கமிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இண்டிகேட்டரில் இது ஆட் பண்ணிக்க. எதை ஆட் பண்ணணும்? ஃபிஸ்கல் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது எந்த ஸ்டேட் வந்து ஃபிஸ்கல் லெவலில் அமௌண்ட் லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்கோ, அதிகமான டேக்ஸ் காசு கொடுத்துச்சோ, இல்லை காசு வாங்கின சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கின காசு வந்து எஃபிஷியண்டாக வந்து யூஸ் பண்ணிச்சோ, அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான காசு தர்ற மாதிரி இந்த ஃபிஸ்கல் வேரியபிள் பாயிண்ட்டையுமே இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது டெவலப்டு ஸ்டேட்டில் டேக்ஸ் வந்து அதிகமாக தராங்க, எஃபிஷியண்டாக ரன் ஆகுது. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை ஃபிஸ்கல் வேரியபிள். ஓரளவுக்கு புரிஞ்சா? மேபி சில பேருக்கு இந்த லாஸ்ட் பாயிண்ட் புரிய நினைக்கிறேன். அகைன் சொல்கிறேன். ஃபினான்ஸ் கமிஷன் அந்த காசு தர இண்டிகேட்டரில் பாப்புலேஷன் இண்டிகேட்டர், பெர் கேபிட்டல் இன்கம், ஏரியா எல்லா இண்டிகேட்டர் பார்க்கல. இந்த இண்டிகேட்டர் முக்கியம். அட் த சேம் டைம் ஃபிஸ்கல் இண்டிகேட்டரையும் பாருங்கள். ஃபிஸ்கல் இண்டிகேட்டர்னா ஒரு ஸ்டேட் வந்து நல்ல எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணியிருக்குன்னா, அதிகமான இன்கம் டேக்ஸ் காசு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குன்னா, அந்த இண்டிகேட்டரும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி கொடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த ஈக்விட்டி மாடலில் இருக்கா, இந்த பாப்புலேஷனை பார்த்து தர்றது, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற இண்டிவிஜுவலோட சம்பளம் கம்மியாக இருக்குது, அதிகமாக காசு தர்றது, இந்த ஈக்விட்டி ஃபார்முலாவும் இருக்குது. கூட எக்ஸ்ட்ரா என்னங்கிறது இன்டர் ஜென்ரேஷனல் பேர்டுன்னு குறையுது இல்லை. நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஃபிஸ்கல் வேரியபிள் ஆட் பண்ணுறேன், ஃபிஸ்கல் டிசிப்ளின் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா காசு தர போகிறேன் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண தேவையில்லை? தன்னோட மக்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பாரோயிங் குறைஞ்சிருமா? பாரோயிங் குறைஞ்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் ஜென்ரேஷன் காரங்க என்ன பண்ண தேவையில்ல? டேக்ஸ் அதிகமாக கட்ட தேவையில்லை. ஸோ இன்ட்ரா ஜென்ரேஷன் ஈக்விட்டியும் சூப்பர் ஆயிடுச்சு ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாவில். இப்போ இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபிஸ்கல் டிசிப்ளின் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர் ஜென்ரேஷன் ஈக்விட்டி வந்துருமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஃபார்முலா அப்டேட் பண்ணுன்றது தான் அந்த ஆர்டிகல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ என்ன சொல்லணும்னா, எல்லா ஸ்டேட்ஸும் அதிகமாக கடன் வாங்குறீங்க, கடன் வாங்குறது நாட்டுக்கு பிரச்சனை, ஏன் கடன் வாங்குறீங்க? நமக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் படி இவ்வளோ அமௌண்ட் தான் கடன் வாங்கணும், பட் நீங்கள் அதிகமாக கடன் வாங்கி மக்கள் செலவு பண்ணுறீங்க, தப்புன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக எல்லா ஸ்டேட்ஸும் ஓகே, டெவலப்டு ஸ்டேட்ஸ்லாம் கடன் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அவங்க எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட் ஆஃப் காசு வரல. சேம் அமௌண்ட் ஆஃப் காசு வந்துச்சுன்னா சேம் டெவலப்மெண்ட் பண்ணிட முடியும், சேம் அமௌண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் பண்ணிட முடியல. பட் அந்த அமௌண்ட் கரெக்டாக வராதனால ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ஒரு வழியில் கடன் வாங்குறாங்க. அப்போது நீங்கள் எத்தனை எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் போட்டாலும் அதை மீறி கடன் வாங்கி தான் செலவு பண்ணி ஆகணும். ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? அந்த ஃபார்முலாவில், ரெவன்யூ ஷேரிங் ஃபார்முலாவில் அந்த ஃபிஸ்கல் டிசிப்ளினே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஆர்பிஎம் ஆக்டும் கரெக்டாக இருக்குன்றது தான் இந்த ஆர்டிகல் பாயிண்ட். இந்த ஆர்டிகல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களோட GS3 மெயின் சிலபஸில் அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல, இந்த அக்ரிகல்ச்சரில் நீங்கள் இந்த ஆர்டிகல் படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 2-3 வேல்யூ அடிஷன் பாயிண்ட் வந்து உங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ முக்கியமான பாயிண்ட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா,
இந்தியாவோட அக்ரிகல்ச்சரில் இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி சரி பண்ணாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் படிக்கும்போது நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கில். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். இந்த உலகத்தில் எந்த கண்ட்ரி வந்து விவசாயத்தை அதிகமாக பண்ணுது, அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் டாப் மோஸ்ட் கண்ட்ரி எது? எல்லாருக்குமே தெரியும்ல, சைனா தான். ஏன்னா சைனாவோட பாப்புலேஷனும் அதிகம். இப்போ அவ்வளோ மக்களுக்கு சாப்பாடு போகணுன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இருக்கணும், அதிகமாக இருக்கணுமா? அதை விட்டுருங்க. இந்தியாவோட ரேங்க் என்ன குளோபல் லெவலில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியாவோட ரேங்க் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இந்தியா தான் செகண்ட் ரேங்க். ஸோ குளோபல் லெவலில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட ஈஸ்ட்டில் இருக்கிற ஏஷியாவில் இருக்கிற 2 முக்கிய கண்ட்ரிஸ் சைனா, இந்தியாவை தான் உலகத்தில் அதிகமான விவசாயம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரி வந்து ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மட்டும் பணக்கார ஆகிட முடியாது. பொருள் உற்பத்தி பண்ணுறது வேறு, அதை விற்கிறது வேறு. விற்கிறதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். முக்கியமாக வெளிநாட்டில் விற்கிறது தான் முக்கியம். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் வாங்கிச்சுன்னா நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்தியாவோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் டாப் மோஸ்ட்டாக குளோபல் லெவலில். பட் ரேங்க் வந்து எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விற்கிறான்னு பார்த்தீங்கன்னா 8வது ரேங்க் தான். யோசிக்க முடியுதா? இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியுதா? குளோபல் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பண்ணி புரிச்சா? அதாவது இந்த உலகத்தில் நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ண பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுது. எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த குளோபல் எக்ஸ்போர்ட்டில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? அது இந்தியா எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா ஜஸ்ட் 2.8 மீனிங் புரிச்சா? அப்போ இந்தியாவை விட நிறைய கண்ட்ரிஸ் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவோட கம்மியாக இருக்கிற ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரீஸ்லாம் நிறைய கண்ட்ரீஸ்க்கு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டை அதிகமாக்கணும்ல, இது தெரிஞ்சு போச்சு. ஓகே, பட் அதை விட முக்கியமானது ஏன் எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது, என்ன ரீசன்? அதை பற்றின ஆர்டிகல் தான் அந்த ஆர்டிகல். ஜென்ரலாகவே ஒரு கண்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணுதுன்னா அதுக்கு 3 ரீசன் இருக்கும். ப்ரொடக்ஷனே கம்மியாக இருக்கலாம், இது ஒன்று. இல்லைனா உற்பத்தி பண்ண பொருள் இருக்குல்ல, அதோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து சரியாக இல்லாமல் இருக்கலாம். 3வது தான் முக்கியம். சில பேரால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற முடியும், குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுற முடியும், பட் கஸ்டமர் கிட்ட ரீச் பண்ண முடியாது. என்கிட்ட குவாலிட்டியான பொருள் இருக்கும், பட் ரீச் பண்ண முடியாது. சப்ளை செயின் இன்எஃபிஷியன்ட். ஸோ சப்ளையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது உற்பத்தி பண்ண இடத்துல இருந்து கஸ்டமருக்கு கொண்டு போகிறது. அந்த கஸ்டமர் எங்கே இருக்கலாம்? இந்தியாவில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம். அது வரைக்கும் ரீச் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கிறதுனால லாபம் வர மாட்டேங்குது, அதாவது பொருள் விற்க மாட்டேங்குது. கரெக்டாக? ஸோ இந்த ஆர்டிக்கலில் பேசப்படுறது இந்த 3வது பாயிண்ட். இந்தியாவில் சப்ளை செயினில் பிரச்சனை இருக்குது. அதாவது இந்தியா வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுது, பட் அது மார்க்கெட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறையா ஃப்ரூட்ஸ் என்ன ஆகிடுது, அழிஞ்சு போயிடுது, அதாவது அழுகி போயிடுது. அப்போ கண்டிப்பாக இந்தியாவில் இருக்க விவசாயியோட இன்கம் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும்ல. அவன் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த எல்லாத்தையும் விற்க முடியல. அது கொண்டு போகிறதுக்கு நடுவுலையே சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆகிடுது, டேமேஜ் ஆகிடுதுன்னா அவனோட இன்கம் வேஸ்ட் ஆகணும்ல. ஸோ விவசாயத்தோட ஒரு ஃபார்மரோட இன்கம் டபுள் ஆகணும்னா சப்ளை செயினை ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. டேமேஜ் இல்லாமல் அந்த பொருளை மார்க்கெட்டு கொண்டு போங்க. அப்போ டேமேஜ்லாம் கொண்டு போனால் இதில் கொண்டு போகணும், ட்ரெயினில் கொண்டு போங்க சொல்லுவாங்களே, அந்த ஏசி சொல்லுவாங்களே, அந்த கூலாக இருக்கிறது, டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி இம்ப்ரூவோட கொண்டு போகணும்னு சொல்கிறது அந்த ஆர்டிக்கலோட பாயிண்ட். சம்மரைஸ் பண்ணியாச்சு, பட் முக்கியமாக நான் சொல்கிறேன். அகைன் இந்த பாயிண்ட் நம்ம ரிவிசிட் பண்ணணும். என்ன ரீசன்னா இந்தியாவில் சப்ளை செயினில் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது கொண்டு போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது. இது ஓகே. அண்ட் ஆல்சோ குவாலிட்டிலையும் பிரச்சனை இருக்குது. இதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். நம்மளோட பொருள் குவாலிட்டியாக இல்லாதனால நிறைய டைம் நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸ் நம்ம பொருளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, வேணாம்னு சொல்லிடுச்சு. ஸோ குளோபல் மார்க்கெட் குவாலிட்டி அளவுக்கு நம்மளால பொருளை என்ன பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ அதையும் கவனிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த பாயிண்ட் புரிச்சா, இந்தியாவில் ஒரு ஃபார்மர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரோ அது எல்லாமே மார்க்கெட்டுக்கு போக மாட்டேங்குது. சிலது என்ன ஆகிடுது, லாஸ் ஆகிடுதா? அப்போ நிறைய பொருள் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவர் இன்கம் என்ன ஆகிடும், லாஸ் ஆகிடுமா? இந்த இன்கம் லாஸ்க்கு என்ன பேர் சொல்லலாம்? போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் சொல்லலாமா? ஹார்வெஸ்ட்லாம் பண்ணியாச்சு, ப்ரொடக்ஷன் எல்லாம் சூப்பராக ஆகிடுச்சு, அதை கொண்டு போய் சேர்க்கறதுல பிரச்சனை, அதனால டேமேஜ் ஆகுது. ஸோ போஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் தான் பிரச்சனை, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது அந்த ஆர்டிகல். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் ஆகுதுல்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? புவர் டிரான்ஸ்போர்ட்டேஷனா? அதான் பார்த்தோம் நம்ம. ஓகே, புவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. பண்ணி புரியுதா? இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே தன்னோட பொருளை மார்க்கெட் கொண்டு போகிற அளவுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய ஃபார்மராக இருக்கீங்கன்னா ஸ்டோர் பண்ணி கொண்டு போகலாம். பட் இந்தியாவில் 80% ஃபார்மர் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் தான். ஸோ தான் உற்பத்தி பண்ண எல்லா பொருளையும் அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி அது கிடையாது. அதனாலேயும் என்ன ஆகுது, நிறைய பொருள் அழிஞ்சு போகுது. ஸோ அதுவும் போஸ்ட் ஹார்வெஸ்ட் கிளாஸில் முக்கியமான பாயிண்ட். 3வது முக்கியங்க, இன்எஃபிஷியன்ட் ஹேண்ட்லிங். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே, அவங்கள்ட்ட கொடுத்தாலும் அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்களே, அந்த மெத்தட்லேயும் இன்எஃபிஷியன்ஸ் இருக்குது. ஸோ இது 3 நாள் தான் போஸ்ட் ஹார்வெஸ்ட் கிளாஸ் நடக்குது. அண்ட் இந்த பாயிண்ட் சொன்னாங்களேன், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் லாஸ் ஆகுதா? லாஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கு வர பொருள் கம்மியாக இருக்குமா? சப்ளை எப்படி இருக்கும், கம்மியாக இருக்குமா? சப்ளை கம்மியாகிடுச்சுன்னா அந்த பொருளுக்கான ப்ரைஸ் என்ன ஆகிடும், அதிகமாகிடும்ல. இது ஒரு காரணம். ரீசெண்ட் டைமில் லாஸ்ட் ஒரு 3 மாதத்தில் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சுல, அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சப்ளை செயினில் ப்ராப்ளம். ஸோ கரெக்டாக கொண்டு வர முடியாதனால சப்ளை கம்மியாகிடுது, அதனாலேயும் பொருள் விலை அதிகமாகிடுது. ஸோ நம்ம இது சரி பண்ணலன்னா இன்ஃப்ளேஷனையும் குறைக்க முடியாது. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணால் தெரியும், அக்ரிகல்ச்சர் கமோடிட்டியில் மார்க்கெட்டில் எந்த பொருள் அதிகமாக டக்குன்னு விலை மாறிக்கிட்டே இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் பொருள், அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸில் எந்த பொருள் அதிகமாக லாஸ் ஆகுது, டேமேஜ் ஆகுது, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணதுலேருந்து மார்க்கெட்டுக்கு வருதுல, அது அந்த டைமுக்குள்ளேயே சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுதுல, அழிவு போயிடுதுல, எதுன்னு பார்த்தா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். அதனால தான் மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் விலை அதிகமாக இருக்கும், வெஜிடபிள்ஸ் விலை அதிகமாக இருக்கும். ஸோ எந்த பாயிண்ட் வர புரியுதா? இந்தியாவோட
போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸோட ஃபேக்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டாக், எக்கு, ஃபிஷ்ஷு, மீட் 22% லாஸ். மீனிங் புரிச்சா, ஒரு 100 எக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அதை எடுத்துகிட்டு வரும்போது கஸ்டமருக்குள்ளே ரீச் ஆகும்போது 22 எக் என்ன ஆகிடுது, வேஸ்ட் ஆகிடுது. அதுக்கு என்ன காரணம் தானே பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஸ்டோரேஜாக இருக்கலாம் பார்த்தோம்ல. எஸ். செகண்ட் வந்து ஃப்ரூட்ஸ், மூணாவது தான் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து 19% லாஸ் ஆகுது, வெஜிடபிள் வந்து 18% லாஸ் ஆகிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த விவசாயி ஃப்ரூட் உற்பத்தி பண்ணுறாரோ அவருக்கு வழக்கமாக எல்லா வருஷமும் 19% ஆஃப் இன்கம் என்ன ஆகுது, குறையுதுல. அதே மாதிரி எந்த வெஜிடபிள் உற்பத்தி பண்ணாலும் அதில் 18% இன்கம் குறைஞ்சிரும். 18% உங்களோட பொருள் ஆகுது, லாஸ் ஆகிடும். அப்போது என்ன பண்ணணும், இந்தியாவோட சப்ளை செயினை இம்ப்ரூவ் பண்ணணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் அந்த சேவ் பண்ணுறோம்ல, ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோம்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும். எல்லாத்துக்கும் சிம்பிளாக ஒரே வார்த்தை என்ன சொல்லலாம், லாஜிஸ்டிக்ஸ் சொல்லலாமா. ஆக்சுவலி இந்த வார்த்தை தப்பு தான், ஏன்னா லாஜிஸ்டிக் எல்லாம் வரும். முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக அக்ரி லாஜிஸ்டிக்ஸ், அது விவசாயத்தை சார்ந்த அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஸ்ட்ராங் பண்ணுமா. இந்த பாயிண்ட்டை சொன்னது யார், DFI கமிட்டி, கேள்விப்பட்டிருக்கீங்களா, டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம். அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனாக அது இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸோட இன்கம்மை லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் டபுள் ஆக்கணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்தியாவோட அக்ரி லாஜிஸ்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் லெவல், ஃபார்மர் இருக்கார், பொருள் உற்பத்தி பண்ணிட்டாரு, இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போகல, அது லோக்கல் லெவல், மண்டின்னு சொல்லுவாங்களா. ஸோ மண்டிக்கு போகிற வரைக்கும் அவர்கிட்டருந்து வாங்கிட்டு அதை எடுத்துக்கு போகணும்ல. இந்த ஃபஸ்ட் லெவல் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கும் அக்ரி லாஜிஸ்டிக்கை இம்ப்ரூவ் பண்ணணும். மண்டிக்கு வந்துருச்சு, அடுத்துக்கு போகணும், எந்த ஊருக்கு கொண்டு போவாங்களே, இந்த ரூட்டு தான் முக்கியம். இந்த ரூட் எப்படி கொண்டு போகலாம், ரயில்லையும் கொண்டு போகலாம், ரோட்லேயும் கொண்டு போகலாம், வாட்டர்லேயும் கொண்டு போகலாம், ஏர்லேயும் கொண்டு போகலாம், எந்த டிரான்ஸ்போர்ட்டாக பயன்படுத்தலாம்ல. நெக்ஸ்ட் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் இது செகண்ட் லெவலில். ஸோ இந்த லாஜிஸ்டிக் இம்ப்ரூவ் பண்ணணும். அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து கஸ்டமர் ஒருத்தருக்கு வாங்கியிருப்பார், வாங்க ட்ரை பண்ணுவார்ல, இந்த ஹேண்ட்லிங் கட் ஆகும். ஃபஸ்ட் இது புரிஞ்சு போச்சுல, விவசாயிக்கும் கஸ்டமருக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது, புரிஞ்சுச்சுல. எஸ். ஸோ இந்த மூணு லெவலும் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் லெவலில் விவசாயி வந்து இந்த மண்டி கொண்டு போகிறார்ல, அதிலே ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா விவசாயிக்கு 2 ப்ராப்ளம். ஒன்று வந்து இவர் பெரிய ஆள் கிடையாது, இவர் வந்து ஸ்மால் மார்ஜினல் தான். 80% விவசாயிகள் ஸ்மால் மார்ஜினல் தான். அப்போது அவங்க உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மெத்தட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை யார் வாங்குவாங்கன்ற அந்த மார்க்கெட்டு கனெக்ட் பண்ணலாம், ரயில் வழியாக கொண்டு போய் அனுப்பி விட்டுறலாம் அப்படின்ற அந்த கனெக்டிவிட்டி அவேர்னஸும் இருக்காது. 2 இல்லாதனால அவர் உற்பத்தி பண்ண பொருள் வந்து யார் வாங்குவாங்கன்னு தெரியாமல் கூட டைம் ஆகும்ல. இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் டைம்லேயே பாதி ஆகிடுது, வேஸ்ட் ஆகிடுதுல. ஸோ ஃபஸ்ட் லெவல்லையும் ப்ராப்ளம் இருக்குது. செகண்ட் லெவலில் நீ எந்த மூடு கொண்டு வர, ரயிலில் கொண்டு வரது பெஸ்ட்டு, கரெக்டாக. செகண்ட் லெவலையும் ப்ராப்ளம் இருக்குது, தேர்ட் லெவலையும் ப்ராப்ளம் இருக்குது. தேர்ட் லெவல் என்னென்னா, அந்த ஊருக்கு வந்துருச்சு, அந்த ஊர்லேருந்து கஸ்டமர் கொண்டு போவாங்களே, ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுவார்ல, அவரும் கரெக்டாக கொண்டு போகணும். இப்போ தக்காளி வந்து கரெக்டாக கஸ்டமர் வாங்கலை அப்படின்னா யார் கிளாஸ், விவசாயி தான் லாஸ், கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வே சம்மந்தப்பட்ட சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாருக்குமே தெரியும், ரயில்வேஸோட ப்ராஃபிட்டில் நம்மளை ஏற்றிட்டு போகிறத விட, மக்களை ஏற்றிட்டு போகிறத விட, அந்த டிரான்ஸ்போர்ட்டை விட ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டில் தான் லாபம் அதிகம் இல்லை. ஃப்ரைட்னு அர்த்தம் குட்ஸ் ஏற்றிட்டு போகிறது. குட்ஸ்னால் என்ன குட்ஸ், எல்லா குட்ஸுமே, விவசாய பொருட்களும் சரி, எல்லா பொருட்களையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ரயில்வேஸ் ப்ராஃபிட். இன்னும் சொல்லப்போனால் ரயில்வேஸோட 75% ப்ராஃபிட் எங்கே வருதுன்னா ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டில் தான். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ குட்ஸுக்கும் ரயில்வேஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டி இருக்குல்ல, இது ஒன்று. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தெரியுங்களா, எல்லா ஃபுட்ஸையும் கலெக்ட் பண்ணுறாங்களே கவர்மெண்ட் சார்பாக. அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபுட் கிரெயின்ஸ், அதாவது அரிசி பருப்புலாம் இருக்குல்ல, அந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுல 90% டிபெண்ட் ஆன் ரயில்வேஸ். ரயில்வேஸ் வழியாக தான் 90% வாங்கிக்கிறாங்க. ஃபுட் கிரெயின்ஸ் மட்டும், எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எதுவுமே ரயில்வேஸில் வரல. 90% ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எது வழியாக வருதுன்னா ரோடு தான் வருது. இதெல்லாம் வச்சு ரயில்வேஸ் வழியாக வர்றது வந்து அரிசி மூட்டை தான், ரோடு வழியாக வர்றது தான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். 90 கூட கிடையாது, 97%. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரோடு வழியாக தான் ட்ரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் யாரெல்லாம் இந்த நியூஸ் படிச்சிங்க, COVID-19 டைமில் மோஸ்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுல, அப்போ ஈஸியஸ்ட் வழி ட்ரெயின் தான். கவர்மெண்ட் பயன்படுத்துறது ரயில்வேஸில் கிசான் ரயில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா. எஸ். எந்த ஊரில் வந்து ஒரு பொருள் ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அந்த ஊர்லேருந்து எந்த ஊரில் சுத்தமான பொருள் இருக்காதோ அந்த ஊருக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு ரயில். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், கிரேப்ஸ் வச்சுக்கலாம். கிரேப்ஸ் எங்கே அதிகமாக வந்து உற்பத்தி ஆச்சு, நாசிக் தானே. எஸ். இங்கேருந்து எந்தெந்த ஊருக்குலாம் கிரேப்ஸ் தேவையோ கிசான் ரயில்வே போச்சு. ஸோ அந்த கோவிட் டைமில் கிசான் ரயில்வே பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குவிண்டாலுக்கும் 5000 rupees ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் இருக்கிற விவசாயிகள். ஸோ கிசான் ரயில் ஸ்கீமை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ரயில் தான் அதிகமான இம்ப்ரூவைசேஷன் கொடுத்துருக்கு விவசாயியோட லைஃப்பில். ஸோ ரயில் வழியாக எல்லா பொருளையும் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆர்டிகல் பேசுகிறாங்க. ப்ளஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்கணும். மீனிங் புரிஞ்சுல. எஸ், ரயில்வேஸ் இருக்குது, ரயில்வேஸில் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த ரயில்வேஸை மாடர்னைஸ் பண்ணுங்கள், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை அந்த ரயில்வேஸில் உருவாக்குங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குங்க. ப்ளஸ் ஸ்டாஃப்ஸ் அதிகமாகும், ஸ்டாஃப் ஷார்ட்டேஜை குறைங்க. இது ஒன்று. அண்ட் இப்படி யோசிங்களா, ரயில்வேஸ்க்கு ஏன் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தராங்க அக்ரிகல்ச்சர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 80%
கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்கிறதுல எந்த டிரான்ஸ்போர்ட் ரயில்வேஸ் அதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இக்கோ ஃப்ரெண்ட்லி பாயிண்ட் ஆஃப் வியூக்காகவும் ரயில்வேஸ் பயன்படுத்திக்கலாம். ரிக்கார்டோ தியரி ஞாபகம் இருக்கா? ரீசெண்டாக பார்த்தோம்ல இப்போ அந்த ரிக்கார்டோ தியரியில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த தியரி ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட் அதிகமாக கடன் வாங்குச்சுன்னா, பாரோ பண்ணுச்சுன்னா ஃப்யூச்சரில் அது என்ன பண்ணும்? டேக்ஸ் அதிகமாக்கும்ல. எஸ். ஸோ இந்த கான்செப்டில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கென்யா கண்ட்ரி ஈவன் பேசிக் ஐட்டம்ஸ் சுகரு, ஆயிலு, சானிடரி பேட் எக்ஸட்ராஸ் இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ்லேயே ஒரு கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறதுன்னா கண்டிப்பாக பேக்ரவுண்ட் என்ன இருக்கும்? அந்த கவர்மெண்ட் அதிகமாக என்ன பண்ணியிருக்கு? கடன் வாங்கியிருக்கா? ஒரு கவர்மெண்ட் அதிகமாக கடன் வாங்கியிருக்கனாலே அதுக்கு பேக்கில் யார் இருப்பா? IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். சேம் எல்லா பூரர் கண்ட்ரிலையும் IMF என்ன வேலை பண்ணுமோ அதே வேலை தான். உங்கள் கண்ட்ரி டெவலப் பண்ண போகிறீங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுமா? ரொம்ப சிம்பிள். என்கிட்ட காசு வாங்கிக்கணும், கம்மி வட்டி காசு வாங்கிக்கணும். IMF நம்மளுக்கு காசு கொடுத்துருக்கு. பட் என்ன பண்ணும்? வட்டி மட்டும் கட்டிங்க, கம்மி வட்டி தான் சொல்லிட்டு IMF என்ன பண்ணும்? வழக்கம் போல் கன்னியாவுக்கு கடன் கொடுக்கும். கென்யா என்ன பண்ணி ஆகணும்? கென்யா வந்து பூரர் கட்டுறாங்க, இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குல்ல, கன்சிஸ்டண்ட்டாக வட்டியில் தர முடியாதுல்ல. எஸ். ஸோ வட்டி கட்ட முடியல. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கென்யா எவ்வளோ கடன் வாங்கியிருக்குன்னா அதோட ஜிடிபியில் 70% பண்ணி போடுச்சா. உங்களோட சம்பளத்தில் 70% வந்து கடனுக்கே போய்ட்டு எப்படி இருக்கும்? சேம். அப்போது டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. முக்கால்வாசி காசு நீ கடன் கட்டுறதுக்கே போயிடுச்சுன்னா நீ மக்களுக்கு எப்படி வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவேன்? ஸோ கென்யாவோட டெவலப்மெண்ட் சுத்தமாக போயிடுச்சு, ஜிடிபி குறைஞ்சி போச்சு. பட் கடன் வாங்கணும் என்ன பண்ணி ஆகணும்? நீங்கள் வட்டி கட்டி ஆகணும். ஸோ அங்கே என்ன பண்ணி ஆகுறீங்க? கென்யா கவர்மெண்ட் என்ன கேட்குது? எங்கள் ஊரில் வந்து எக்கனாமி சரி கிடையாது, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் கேட்கும்போது ஐஎஃப் என்ன சொல்லும்? கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் கடன் தரேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா சில விஷயங்களை மாற்றணும். உங்கள் எக்கனாமியில் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்று. முதல்ல நீங்கள் மக்கள் கிட்ட இருந்து அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு காசே வரும். கரெக்டாக? எஸ். ஸோ கென்யா என்ன பண்ணியிருக்கு? வேறு வழி கிடையாது, கடனை சரி பண்ணணும். டேக்ஸ் அதிகமாக இருக்குது. ஈவன் சுகர், ஆயில் இது மாதிரி எல்லா பொருளுக்கும் டேக்ஸ், பேசிக் எசென்ஷியல் ஐட்டம்ஸ்க்கு டேக்ஸ் போகிறதுக்கு ஒரு பில் ரெடி பண்ணி அந்த டேக்ஸ் பில் எதிர்த்து யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ரேஷன் பசங்களே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கென்யாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து குளோபல் லெவலில் எங்களோட போராட்டத்துக்கு ஒரு சாலிடாரிட்டி காட்டுங்கன்னு சொல்லிட்டு குளோபல் முழுக்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் நான் படித்தேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கென்யாவோட யங்ஸ்டர்ஸோட ப்ரொட்டஸ்ட் யாரை எதிர்த்துனா அங்கே இருக்க கவர்மெண்ட் எதிர்த்து. பிரசிடென்ட் வில்லியம் ரூட்டோ, ஸோ இவர் தான் காரணம் அந்த பில் கொண்டு வரதுக்கு. இவரை ரெசின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வந்து பில்லு கொண்டு வர மாட்டேன் சொல்கிறாங்க. பட் யங்ஸ்டர் ஒத்துக்கல. இன்னொரு பாயிண்ட்டுங்க, கென்யா மட்டும் இல்லைங்க, ஆஃப்ரிக்காவில் இன்னும் 2-3 கண்ட்ரி கூட எக்கனாமிக் கிரைசிஸில் இருக்குது. இந்த எக்கனாமிக் கிரைசிஸுக்கு காரணம் 2. ஒன்று டெவலப்மெண்டல் மாடல் கிரைஸ் சொல்லுவாங்க. அதாவது உன்னோட கண்ட்ரி டெவலப் பண்ணுறேன், நான் கடன் தரேன், IMF தரும், US கொடுக்கும், சைனா கொடுக்கும். கடன் வாங்கிட்டு அந்த கடனால் கட்ட முடியாது, அந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க? டெவலப் பண்ண வச்சுருவாங்க. இது ஒன்று. 2வது உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸில். இந்த உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸில் அந்த ஃபுட் சப்ளைலாம் கரெக்டாக அந்த செயின் வந்து பிளாக் ஆகிடுச்சா வார்னால. அப்போது பொருள் வேலை இருக்கும் அதிகமாக இருக்குமா? ஆஃப்ரிக்காவுக்கு போக வேண்டிய ஃபுட் ப்ரைஸ்லாம் செம்ம அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபுட்டும் பிரச்சனை ஆகிடுச்சுல. ஸோ இதுவும் சேர்த்து தான் அந்த ப்ராடக்ட் உருவாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் பேஜில் அந்த நியூஸ் போட்டிருக்கல, கர்நாடகா நியூஸ். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான எனக்கு தெரியல, பட் இன்டர்வியூவில் இந்த இஷ்யூவில் உங்களோட ஸ்டாண்ட் என்னென்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்துருக்கலாம், என்ன இஷ்யூன்னு பார்க்கலாம். அந்த இஷ்யூவுக்கு உங்களோட ஸ்டாண்டை நீங்கள் வந்து எடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாண்ட் நீங்கள் நியூட்ரலாக தான் எடுத்தாகணும். அண்ட் அதுக்கு ரீசன் இருக்கணும்ல. ஸோ இது ஒரு லாங் டிபேட், இந்த மாதிரி பில் நிறைய வரும். ஸோ இது அனலைஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். கர்நாடகா வந்து எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பில் கொண்டு வருது. அதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுது, பட் அந்த லா வந்து டிபேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கர்நாடகாவோட சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே இது ஒரு டிஸ்கஷனை உருவாக்குது, ஸோ அந்த லாவை நாங்கள் அகைன் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த லாவோட மெயின் கோர் பாயிண்ட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் கர்நாடகாவில் ஏதாவது புதுசாக இண்டஸ்ட்ரி வருது, புதுசாக ஃபேக்ட்ரி வருது, அதாவது ஃபாரின்காரங்களாக இருக்கலாம், இல்லை மற்ற ஸ்டேட்காரங்க இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் ஜாப்ஸ் வரும்ல. அந்த இண்டஸ்ட்ரியில் ஃபேக்ட்ரிஸில் ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா அதில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து கர்நாடகா லோக்கல் பீப்புளுக்கு ரிசர்வ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு வந்து கர்நாடகாவில் ஒரு மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரி வர வச்சுக்கலாம், இல்லை ஐடி இண்டஸ்ட்ரி வர வச்சுக்கலாம். எந்த இண்டஸ்ட்ரி வந்தாலும் அதில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து லோக்கல் பீப்புள் கொடுத்தாகணும். இது ஒன்று. எந்த மாதிரி ஜாப்ஸ்? எந்த இண்டஸ்ட்ரி வந்தாலும் சரி, எந்த ஃபேக்ட்ரி வந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியில் வந்து அந்த ஜாப்ஸில் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குல்ல, ஹை லெவல் ஜாப்ஸ், அந்த மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸில் கண்டிப்பாக 50% சீட் வந்து லோக்கல் பீப்புள் தான் இருக்கணும். கர்நாடகாவுக்கான கர்நாடகா மக்களுக்காக தான் அந்த சீட்ஸ் இருக்கணும். ஒன்று லாஜிக் புரிஞ்சா? ஜாப்ஸ் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஹை லெவல் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ், இன்னொன்று வந்து நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸா. ஸோ நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் ஆச்சுன்னா அதில் 70% ஒர்க் வந்து லோக்கல் பீப்புளுக்கு தரணும். இங்கே லோக்கல் பீப்புள்லாம் யார்? கர்நாடகா தானே. ஸோ கர்நாடகாவில் பிறந்தவங்க, இல்லை கடைசி ஒரு 15 வருஷமாக கர்நாடகாவில் வாடுறவங்க, அவங்க எல்லோரும் லோக்கல் பீப்புள். ப்ளஸ் அதில் குவாலிஃபிகேஷன், அவங்களுக்கு வந்து கன்னடா மொழி இருக்குல்ல, அதை வந்து பேச தெரியணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும். ஸோ ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் கன்னடாவில் தெரிஞ்சால் மட்டும்தான் லோக்கல் பீப்புள். ஸோ ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்போது கர்நாடகாவில் எந்த இண்டஸ்ட்ரி வந்தாலும் அதில் 50% ஜாப்ஸ் வந்து லோக்கல் பீப்புளுக்கு. அந்த பீப்புளோட எலிஜிபிலிட்டி என்னது? கன்னடா லாங்குவேஜில் ஒரு ப்ரொஃபஷன்சி வேணும், படிக்கிறதோ பேசுகிறது
எழுதுகிற ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். அண்ட் 3வது முக்கியமான பாயிண்ட், இந்த பாயிண்ட் எப்படி இருந்துச்சு. ஸோ எந்த கம்பெனி ஆரம்பித்தாலும் கவர்மெண்ட் சார்பாக அந்த கம்பெனியில் ஒரு கமிட்டி அமைப்பாங்க. ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரி, ஒரு டாப் ஏஜென்சி. அந்த ஏஜென்சி வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கும். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க தான் அதில் ஜாயின் பண்ண முடியும். என்ன டெஸ்ட்டு? லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட். ஓரளவுக்கு யோசிக்க முடியுதா? சரி, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச யாரை வேணாலும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம்ல. அப்படி கிடையாது. அந்த எந்த கம்பெனி ஆரம்பித்தாலும் கவர்மெண்ட் சார்பாக ஒரு டாப் ஏஜென்சி வரும், ஒரு டெஸ்ட்டு கொடுக்கும். அவர் வந்து உண்மையாகவே வந்து லோக்கல் பீப்புள் தானா, அவருக்கு உண்மையாகவே கன்னட லாங்குவேஜ் தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் அந்த பில். ஆஸ் யூஷுவல் இந்த பில் யாருக்கு பிடிக்காது? பிஸ்னஸ் பீப்புள் பிடிக்காது. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா, இந்தியா ஆரம்பிக்கிறேன்னா எல்லா ஸ்டேட்டும் ஒன்று தான். நான் கர்நாடகா ஆரம்பிச்சிட்டேன், ஓகே. பட் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டேட்லேருந்து வந்தால் தான் எப்படி இருக்கும் ஒர்க்கு, எஃபிஷியண்டாக இருக்கும்ல. ஸோ கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான் தேவை தவிர ஒரு லாங்குவேஜில் ஸ்கில்டாக இருக்க விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது லோக்கல் பீப்புள் மட்டும் 50%, 70% ரெக்ரூட் பண்ணோன்னா, கர்நாடகாவோட முக்கியமான டாப் இண்டஸ்ட்ரி எது? டெக்னாலஜியா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த டாப் லெவல் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. யார் சொல்லியிருக்கா? நாஸ்காம் தெரியும்ல, இந்தியாவுடைய ஐடி செக்டார்ஸ் எல்லாம், அப்புறம் பிபிஓஸ், அந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்த ஒரு ட்ரேட் அமைப்பு இருக்குல்ல, அது நாஸ்காம். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, பிஸ்னஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் ஒப்பீனியனாக தரல, எக்ஸ்ட்ரீமாக க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லு வந்து டிஸ்கிரிமினேட்டரி, அதாவது இந்தியாவில் இருக்கிற கர்நாடகாவோட ஒரு ஆளையும் மற்ற இந்தியனையும் பிரித்து பார்க்குது, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குது. அப்போ இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. ட்ரீட்டிங் தி பர்சன்ஸ் டிஃப்ரெண்ட்லியா, இது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ரெக்ரெசிவ் லா, அதாவது இந்தியாவுடைய அந்த லா பேஸ்டில் பின்னோக்கி எடுக்குது, ப்ராக்ரெசிவாக இல்லை. அண்ட் இட் இஸ் அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன். ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டால் தான் இந்த மாதிரி ஒரு லாலாம் கொண்டு வர முடியும். டெமோக்ராட்டிக்காக யோசிக்காமல் தனக்கு பிடிச்ச வேலையை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு புக் தெரியுங்களே, அனிமல் ஃபார்ம். ஒரு அனிமல் ஆட்சி பிடிச்சதுன்னா அதுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுமோ, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கொண்டு வர லா இது. அதுவும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி இது லாவை கொண்டு வரது தான் டவுட்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இது வரைக்கும் நடக்காத மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்குள்ளே கவர்மெண்ட் ஒரு ஏஜென்சி உள்ளே வந்து யாரை ஆள் வைக்க போகிறாங்களோ அவனை டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. கம்ப்ளீட்லி ஃபேசஸ்ட் கவர்மெண்ட் இது. ஒவ்வொரு ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற ஆளை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது? லிபரல் எக்கனாமி கிடையாதுல்ல. எஸ். ஸோ இந்த பாயிண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்க. ஸோ இது இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ஸோ ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு கம்பெனி உங்கள் ஸ்டேட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஜாப்ஸ் வந்து லோக்கல் பீப்புள் தரலாம். அந்த மாதிரி இந்தியா லெவலில் லாஸ் தான் இருக்கா இல்லையா, இல்லை வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுமா, இல்லை எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் ப்ராக்டிஸ் உண்டா இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் முக்கியமான நியூஸ்னால் அந்த நியூஸ் தான், அது முடிச்சாச்சு. அடுத்த செகண்ட் பேஜ் பார்த்தீங்களா, செகண்ட் பேஜில் தமிழ்நாடு பற்றி கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, எல்லாருக்குமே தெரியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு பார்ப்போம்ல, யுனைடெட் நேஷனோடது. ஸோ அந்த கோல்ஸில் ஒரு 13 கோல்ஸில் தமிழ்நாடு தான் கொஞ்சம் டாப்பில் இருக்குது. ஸோ அது ஒரு குட் நியூஸாக. ஸோ குரூப் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மேபி ஒரு ஃபெடரலிசம் பற்றி, எக்கனாமி பற்றி கேட்டால் தமிழ்நாடு கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சொல்கிறோம்ல, எஸ்டிஜி அப்படின்னா அர்த்தம், அது மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா என்ன? நம்ம வாடுற உலகத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா வாடுற மாதிரி உலகத்தை மாற்றணும். ஸோ பெட்டர் லைஃப்பை உருவாக்குற மாதிரி இந்த உலகத்தை மாற்றணும்னா எந்தெந்த விஷயத்தில் மாற்றலாம் அப்படின்னு யுனைடெட் நேஷன் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. சில கோல்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு 17 கோல்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 17 கோல்ஸையும் இந்த 17 லிஸ்ட்டையும் நம்ம ஒன்று டிக் பண்ணிட்டு சரி பண்ணிட்டோன்னா இந்த உலகத்தில் அடுத்த வர ஜென்ரேஷன் நல்லா சூப்பராக வாழும். இந்த 17 கோலையும் 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணிடும்ல. எஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்தில் பாவர்ட்டி இருக்கக்கூடாது, குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும், ஹங்கர் இருக்கக்கூடாது, இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும், அப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் இந்த உலகம் இருக்கும் வாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுக்கான டார்கெட் தான் இந்த எஸ்டிஜி. யார்? UN. இந்த 17 கோலில் இந்தியா லெவலில் எந்த ஸ்டேட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா தமிழ்நாடு டாப் லெவலில் இருக்குது. அவுட் ஆஃப் 13 டாப்பில் இருக்குது. எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் பண்ணி புரிஞ்சா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா லெவலில் ஒவ்வொரு ஸ்டேட் லெவலில் போட்டி வச்சா ரேங்க் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் எவ்வளோ மார்க் வாங்கும். அவுட் ஆஃப் 100க்கு தமிழ்நாடோட ரேங்க் 78. ஸோ இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 71. ஸோ நேஷ்னல் ஆவரேஜோட இண்டெக்ஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாவர்ட்டி அபாலிஷ் பண்ணணும். அதில் இந்தியாவோட ரேங்க் ஆவரேஜாக எல்லா ஸ்டேட்டையும் ஆவரேஜ் போட்டால் 100க்கு 52 மார்க் தான். பட் தமிழ்நாடோட மார்க் வந்து அவுட் ஆஃப் 100க்கு 75. ஸோ இந்த மாதிரி நிறைய கோல்ஸில், இந்த 13 கோல்ஸில் தமிழ்நாடு டாப் லெவலில் இருக்குது. ஸோ அந்த ஆர்டிக்கலையும் படிங்க, குரூப் 1க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடோட ஹெல்த் பற்றி கொஸ்டின் கேட்டாலும் சரி, மெயின்ஸில் எஜுகேஷனு, தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்கான இன்ட்ரோ எதுவும் ஃபேக்ட்ஸ் எதுவும் அதில் இந்தியாவோட எஸ்டிஜி இண்டெக்ஸில் தமிழ்நாடு வந்து ஹெல்த்தில் இந்த ரேங்க்கில் இருக்குது அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக இந்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிக்கலில் கோர் பெர்ஸ்பெக்டிவ்ஸோ தியரிஸோ
அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது உமன் சம்மந்தப்பட்ட எம்பவர்மெண்ட்டில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதில் இருக்கிற ஃபேக்ட்ஸை பயன்படுத்திக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஃபேக்சுவலாக இந்த யூஸ் ஆகும். பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது, ஃபேக்ட்ஸ் யூஸ் ஆகும். ஹவுஸ் ஆஃப் காமன், அதாவது யூகேவோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருக்குல்ல, அதில் டோட்டல் சீட்டில் 40% சீட்டு வந்து பெண்களுக்கு போயிருக்கு. ஸோ அது ஒரு ரெக்கார்டு பிரேக்கில் அந்த அச்சீவ்மெண்ட்டில் இருந்து தான் இந்த ஆர்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூகேல அந்த எம்பிஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 40% யார் பெண்களா? ஸோ செம்ம கான்ட்ரிபியூஷன். சவுத் ஆஃப்ரிக்காவில் 45%, யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து 29%. இப்போ நான் வச்சுங்க. யூஎஸ்ஏ வந்து ஒரு லிபரல் டெமோக்ரஸி இருந்தாலும் இன்னும் 30% கிராஸ் பண்ணல அவங்களோட பார்லிமெண்ட்டில் உமன் கான்ட்ரிபியூஷன். ஸோ வாட் இஸ் தி இந்தியா ஸ்டேட்டஸ்? 2004 வரைக்கும் வச்சுக்கலாம். 1950ஸ்லேருந்து 2004 வரைக்கும்ல பார்த்தா மேக்ஸிமம் 5%லேருந்து 10% தான். 545 சீட்னா அதில் ஒரு 10% லெவல் தான் பெண்கள் இருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் அதிகமாகி 2014 இப்போ கடைசியாக வந்த எலெக்ஷனில் இந்த 10 வந்து 14% மாறி இருக்கு. 2004 வந்து 10%, 2014 12%, அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இப்போது 14%. இது வந்து பார்லிமெண்ட்டில். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சட்டமன்றம் இருக்குல்ல, அதில் ஆவரேஜாக பார்த்தோன்னா ஜஸ்ட் 9% மட்டும்தான் பெண்கள் இருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த ஸ்டேட்டோட சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி. இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? 2 வகை இருக்குது. கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் சட்டமன்றத்தில் 13%, ஃபார் எக்ஸாம்பிள் 1/3 சீட், அந்த 3ல் ஒரு பகுதி சீட்டு வந்து பெண்களுக்கு தரணும். அப்படி என்ன பண்ணலாம்? கம்பல்சரி கோட்டா தரலாமா? கம்பல்சரி கோட்டா ஃபார் உமன் இன் பார்லிமெண்ட்டா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸா? இது ஒரு ஆங்கிள். இன்னொன்று வந்து லாஸ் இல்லாமல் கூட ஒர்க் அவுட் பண்ண முடியுது. எப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட வாலண்டரி. இந்தியாவில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் அந்த கட்சி வந்து அந்த எலெக்ஷன் நிற்க வைக்கும்ல, அந்த எலெக்ஷனில் நிற்க வைக்கிற ஆட்களில் கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் 3ல் ஒரு ஆள் கண்டிப்பாக நான் பெண்கள் தான் நிற்க வைப்போம் அப்படின்னு வாலண்டரியாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியே முடிவு பண்ணிச்சுனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ கோட்டா வித்தின் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கோட்டா த்ரூ பார்லிமெண்ட். இதில் மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட் தாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல நிற்பாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொகுதியில் எங்கள் கட்சி சார்பாக ஒரு கேர்ள்ஸ் தான் நிற்க வைப்போம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த எதிர்கட்சி என்ன பண்ணும்? ஒரு பெண்களை நிற்க வைப்பாங்களே. ஸோ இதுதான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இது ஓகே தான், இது பாசிட்டிவ் தான். ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி முன் வராத போது கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணி ஆகணும், ப்ராக்ரஸை கொண்டு வரும். இதுவும் பாசிட்டிவ் தான். பட் என்ன ஆகுனா அந்த சர்டன் பர்சன்டேஜ் மட்டும்தான், அதுக்கு மேலே இம்ப்ரூவ் ஆக முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதிக்க வேண்டியது இந்தியாவோட அதாவது நேஷனல் பார்லிமெண்ட்டில் உமனோட ரெப்ரஸன்டேஷன் பேஸ் பண்ணி குளோபல் லெவலில் இந்தியாவோட ரேங்க் என்னென்னு பார்ப்பாங்களே. ரேங்க்கில் 143rd ரேங்க் இருக்குது. டோட்டல் குளோபல் கண்ட்ரீஸில் ரேங்க் வந்து 143, ரொம்ப பின்னாடி இருக்குது. ஓரளவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்களே வெஸ்ட் பெங்காலில், திரிணாமுல் காங்கிரஸில் தான் உமன் எம்பிஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஹையஸ்ட் இன் இந்தியா 38%. ஸோ யூகே லெவலுக்கு ஒரு கட்சி வந்து எம்பி ஆக்கி பார்லிமெண்ட் அனுப்பியிருக்காங்க. யார்? திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? அந்த கட்சியோட தலைவர் யார்? உமனில். பிஜேபியில் எத்தனை இருக்காங்க? 13% எம்பி. நாம் தமிழர் கட்சியில் என்ன பண்ணுறாங்க? 50% ஃபார் உமன். ஸோ எத்தனை தடவை எலெக்ஷன் வந்தாலும் நாங்கள் நிற்க வைக்கிற ஆட்களில் 50% பெண்கள், 50% ஆண்கள் தானே. ஓகே, இந்த ரேங்க்கை நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது? அந்த நேஷனல் பார்லிமெண்ட்டில் உமனோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி நம்ம ஆடி கொண்டு வந்தது தான். இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணலாம்? அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். என்ன அமெண்ட் பண்ணலாம்? பார்லிமெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் சட்டமன்றத்தில் டோட்டல் சீட்டில் 33% சீட்டு வந்து பெண்களுக்கு தான் ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லா கொண்டு வரலான்னு கொண்டு வந்தாங்களே. 106வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். எஸ். ஸோ 2029 ஜென்ரல் எலெக்ஷனில் 33% யார் இருப்பா? உமன் ரெப்ரஸன்டேஷன் வந்து பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் அசம்பிளியும் இருப்பாங்களே. ஓகே, ஸோ அடுத்த ஆர்டிக்கல் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இந்தியாவில் எப்பொழுதுமே ஒரு செக்டார் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். குளோபல் லெவலில் ஒரு பிரச்சனை வருது, இல்லைனா வந்து பொருளாதாரம் கம்மியாக இருக்குது, ஸ்லோடவுன், எந்த டைம் இருந்தாலும் சரி இந்த செக்டார் மட்டும் எப்போதுமே பூமியில் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன செக்டார் தெரியுமா? ரியல் எஸ்டேட் செக்டார். உங்கள் ஏரியாவில் ஒரு ஸ்கூல் பார்க்குறீங்க, இல்லை ஒரு வீடு பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஷாப்பிங் மால் பார்க்குறீங்க, ஒரு மார்க்கெட் பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது ரியல் எஸ்டேட் தானே. எஸ். அந்த லேண்டை விற்கிறது, அந்த லேண்டை விற்றதுக்கப்புறம் அந்த இடத்துல வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு, அப்புறம் வந்து வீடு கட்டி முடிச்சுக்க விற்பாங்களே, வீடே விற்பாங்களே, ஷாப்பிங் மாலே விற்பாங்களே, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அந்த ஒரு பில்டிங்கை விற்கிறது, அந்த லேண்டை விற்கிறது, அப்புறம் அந்த பில்டிங்கை உருவாக்கி விற்கிறது, எல்லாமே எல்லாம் வருது ரியல் எஸ்டேட் செக்டர் தான். எஸ். சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொல்லலாமா? அப்பார்ட்மெண்ட்டு, கடைகள், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸு, இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸு, இல்லை ஃபேக்ட்ரி. ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதை வாங்குறது இல்லை விற்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குதுல்ல, அந்த வேலைக்கு பேர் தான் என்னது? ரியல் எஸ்டேட் செக்டர். நாளைக்கே ஒரு இடத்துல இந்த லேண்ட் ஒருத்தர் வாங்குறாங்கன்னா இங்கே வீடு கட்டுவாங்க, வீடு கட்டுறாங்கன்னா வேலை கிடைக்கும். ஸோ ஒரு லேண்டு விற்கப்படுறது வழியாக ஒரு பில்டிங் கட்டுறதுனால நிறைய பேருக்கு என்ன கிடைக்குது? வேலை கிடைக்குதுல்ல. ஒரு கண்ட்ரியில் வந்து அர்பன் வந்து டெவலப் ஆகிடுது, சென்னை வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறனால என்ன அர்த்தம்னா அந்த ஊரோட ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து பயங்கர டெவலப் ஆகுது அர்த்தம். நிறைய லேண்டில் வந்து பில்டிங் கட்டுறாங்க, பில்டிங் கட்டி நிறைய பேருக்கு விற்கிறாங்க இல்லை வாங்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களோட லைஃப் இருக்குல்ல,
உங்களோட லிவிங் கண்டிஷன் வந்து பெட்டர் ஆகணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னா முக்கியமானது ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூல்ஸு, ஷாப்பிங் மால்ஸு, எல்லா பில்டிங்க்கும் லேண்டு தேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ல. அப்போ இந்த பையிங் செல்லிங் ஆஃப் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், அதாவது ரியல் எஸ்டேட் செக்டர் உங்கள் ஊரில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களோட வே ஆஃப் லிவிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும், லிவிங் ஸ்டாண்டர்டும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை பற்றின ஆர்டிக்கல் தான் நீங்கள் பிஸ்னஸ் பேஜில் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுன்னா தெரியல, பட் படிச்சிருக்கேன். பிஸ்னஸ் போட்டிருக்கா கே போட்டுருப்பாரு. த ரியல் எஸ்டேட் செக்டர் பின்ஸ் ஹோப்ஸ் ஆன் ரிஃபார்ம்ஸ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் க்ரோத். ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் செக்டர் தான் பூமியில் இருக்கும், அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டில் சில ரிஃபார்ம்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் பில்டர் வச்சுக்கலாம். என்னோட மெயின் வேலை என்னென்னா ஒரு லேண்டு வாங்கி அங்கே ஒரு வீடு கட்டி மக்களுக்கு விற்கிறது. எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு முக்கியம் தேவை என்ன, காசு தேவையில்லை. ஸோ இந்த பில்டர் வந்து எத்தனை வீடு கட்டுறாரோ அவங்க என்ன ஆகும், அத்தனை பேர் வீடு வாங்குவாங்க, அந்த அளவுக்கு எக்கனாமிக்கில் காசு வருதுன்னு அர்த்தம். எஸ், அதுக்கு முக்கியம் ஸ்டார்டிங் பண்ணுறது இந்த பில்டர்கிட்ட காசு இருக்கணும்ல. ஸோ அவர் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறா வச்சுக்கலாம். இந்த ஏரியாவில் ஒரு 10 வீடு கட்டுறாரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறான்னா அது காசு தேவைப்படுதுல. அந்த இனிஷியல் மணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல பில்டருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு நெகட்டிவ். ரெண்டாவது, இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாத்தோட முக்கியமானது இந்தியாவோட எக்கனாமியில் ரியல் எஸ்டேட் செக்டர் இன்னும் கொஞ்சம் பூம் பண்ணணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்களே, மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி யாரும் வாங்குறாங்க, மிடில் கிளாஸ் வாங்குவாங்க, மிடில் கிளாஸ் வாங்க இல்லை ஹை கிளாஸ் வாங்குவாங்க. யாருக்கு இல்லை, அஃபோர்டபுள் ஹவுசிங் இல்லை, அதாவது சம்பளம் கம்மியாக வாங்குவாங்களே, லோ இன்கம் பீப்புள், அவங்களுக்கும் ஒரு வீடு வாங்க முடியும் அப்படின்ற அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லை. ஸோ இதை டார்கெட் பண்ணணும். ஸோ ரியல் எஸ்டேட் செக்டாருக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பாலிசிஸில் ஒரு சேஞ்ச் வேணுமா, பாலிசிஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதாவது வாங்குறது விற்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செம கிளியராக இருக்கணும். ஒன்று, டேக்ஸ் ரிஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடு வாங்குறது இது எல்லாமே பெரிய அமௌண்ட், அதில் டேக்ஸை கரெக்டாக இருந்தால் தான் மக்கள் வாங்குவாங்க. அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு அதிகமாகிடுச்சுன்னா வாங்க மாட்டாங்களே. டேக்ஸை வந்து கரெக்டாக ரிஃபார்ம் பண்ணுங்கள். மூணாவது, ஒரு ஊரில் நாங்கள் ஒரு பில்டிங்கை வாங்கி வைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு பில்டிங் பார்ப்பாங்க, ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த ஊரில் வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, ரோடு நல்லா இருக்கா, எலக்ட்ரிசிட்டி 24 hours வருமா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி, வாட்ரு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது, பப்ளிக்கா. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணால் இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கரெக்டாக ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரியல் எஸ்டேட் செக்டர் பூஸ்ட் ஆகிடும். அண்ட் ஒரு இடத்துல அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் ஆகணும்ல, அந்த பர்மிஷனை சிம்பிளிஃபை ஆக்கணும். ஸோ பேசிக்ஸாக முக்கியமான பாயிண்ட்லாம் பார்த்தாச்சு. பட் இதுக்கப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னும் நான் லிஸ்ட் பண்ணாமல் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ பட் டஃப் கிடையாது, இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு ரீட் விட்டுருங்க, இது முக்கியம்.